வணக்கம் மக்களே. நமது பெரியோர்கள் நமக்கு சொன்ன நாடோடி கதைகளில் ஒன்று, ஸ்ரீதேவி வந்துவிட்டால் மூதேவி சென்று விடுவாள் எப்படி என்பதுதான் அந்த கதை. நாம் வாழும் இடத்தை எப்பொழுதும் மங்களகரமாக வைத்து கொண்டால் எல்லா செல்வங்களும் நம்மை தேடி வரும் என்பதை சொல்லும் கதை. முன்னொரு காலத்தில் கோவிந்தன் என்கிற மிகப்பெரிய வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவருக்கு வைரவன் என்கிற மகனும் கோமதி என்கிற பெண்ணும் பிறந்தனர். வைரவன் தன் தங்கை கோமதி மீது அளவில்லாத பாசம் வைத்திருந்தான். கோமதியும் தனது அண்ணன் மீது பாசமழை பொழிந்தாள். தங்கையே, நம்முடைய உறவு என்றும் நீடிக்க வேண்டும். எனக்கு பெண் பிறந்தால் உனது பிள்ளைக்கும், உனக்கு பெண் பிறந்தால் எனது பிள்ளைக்கும் திருமணம் செய்து வைத்து விடலாம் என்றான் அண்ணன். அதற்கு தங்கையான கோமதியும் அப்படியே செய்து விடலாம் அண்ணா என்று சந்தோஷமாக சொன்னார். தங்கை கோமதிக்கு பணக்கார இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தனர். வைரவனுக்கு ஏழை பெண் ஒருத்தி மனைவியாக வந்தாள். கோமதிக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்தன. அதை போலவே வைரவனுக்கும் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தன. வைரவனுடைய அப்பா கோவிந்தனும் திடீரென்று இறந்துவிட்டார். அவருடைய சொத்துக்களை எல்லாம் கடன்காரர்கள் கொண்டு போய்விட்டனர். வியாபாரியின் மகனான வைரவன் ஏழ்மை நிலையை அடைந்தான். பணம் படைத்த குடும்பத்தில் வாழ்ந்த தங்கை கோமதியோ பணத்திலேயே புரண்டு ஆடம்பரமாக வாழ்ந்தாள். அதனால் ஏழையான தனது அண்ணனை பார்ப்பதையே தவிர்த்து விட்டாள். எனவே அண்ணன் தங்கைக்கு இடையே பிளவு ஏற்பட்டது. தன்னுடைய பெண்களை ஏழையாகிவிட்ட தனது அண்ணன் பிள்ளைகளுக்கு மனம் முடித்து கொடுக்க அவள் விரும்பவில்லை. ஆகையால் மிக பெரிய பணக்கார வியாபாரிகளுக்கு தன்னுடைய மூத்த பெண்கள் இருவரையும் மனம் முடித்து கொடுத்து விட்டாள். கடைசி பெண்ணிற்கும் பணக்கார வீட்டில் வரம் தேடிக் கொண்டிருந்தாள். கோமதியின் கடைசி பெண் பார்வதிக்கு தனது தாய் மாமனுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்ததும் அதை மீறி தனது சகோதரிகள் இருவருக்கும் வேறிடத்தில் திருமணம் முடித்து கொடுத்ததும் தெரிய வந்தது. ஒரு நாள் பார்வதி தனது அம்மாவிடம், அம்மா, எங்கள் மூவரையும் தாய்மாமன் மகன்கள் மூவருக்கும் திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருந்தீர்கள். ஆனால் அவர்களின் ஏழ்மையை காரணம் காட்டி வசதி படைத்தவர்களுக்கு 2 அக்காள்களையும் மனம் முடித்து கொடுத்து விட்டீர்கள். தாய்மாமன் பிள்ளைகளோ உனது வாக்கை நிறைவேற்றும் எதிர்பார்ப்பில் இன்னும் திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கின்றனர். எனவே தங்களின் வாக்குறுதியை ஓரளவுக்கேனும் நிறைவேற்றும் பொருட்டு அவர்களில் ஒருவருக்கு என்னை மனம் செய்து கொடுங்கள் என்றாள். தனது மகள் பார்வதி சொன்னதை கேட்டு கோமதி கோபம் கொண்டாள். அந்த ஏழை வீட்டில் நீ போய் வாழக்கூடாது. உனது அக்காள்கள் இருவரும் சீமாட்டிகளாய் வாழும்போது நீ மாமன் மகனை மணந்து கொண்டால் அவர்கள் உன்னை துளியும் மதிக்க மாட்டார்கள். மாமன் மகனை மணந்து கொண்டு உனது வாழ்க்கை முழுவதும் நீ கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும். அவர்களை பிடித்த தரித்திரம் உன்னையும் ஆட்டி வைக்கும். நீ சின்ன வயதிலிருந்தே செல்லமாக எந்த குறையும் இல்லாமல் வளர்ந்தவள். நீ கஷ்டப்படுவது எல்லாம் என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றாள். அம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கப் போவதில்லை. அவர்களில் ஒருவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையெனில் காலம்புறம் கன்னியாகவே இருந்து விடுகிறேன் என்றாள் பிடிவாதமாக பார்வதி. தனது மகளின் பிடிவாதத்தை பார்த்து வேறு வழி இல்லாமல் தனது அண்ணனை வரவழைத்து அவனது மூத்த மகனுக்கு தனது பெண்ணை நிச்சயித்தாள். பார்வதியும் தனது தாய்மாமன் மகனையே மணந்து கொண்டாள். அதே முகூர்த்தத்தில் மற்ற 2 மாமன்களுக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப ஏழை வீட்டு பெண்கள் மணமுடித்து வைக்கப்பட்டனர். பார்வதிக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு அவளது பெற்றோர்களும் சகோதரிகளும் அவள் வீட்டு பக்கம் திரும்பியே பார்க்கவில்லை. அப்படி பார்ப்பதே கௌரவ குறைச்சல் என்று நினைத்தார்கள். பார்வதியும் தான் செல்வச்சீமானின் மகள், தனது கணவன் ஏழை என்றெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக அன்புடன் வாழ்ந்து வந்தாள். தனது கணவனுக்கும் மைத்துனர்களுக்கும் தான் வீட்டின் மூத்த மருமகள் என்ற ஸ்தானத்தில் இருந்து சிறப்பாகவே பணிவிடைகளை செய்து வந்தாள். மைத்துனர்களின் மனைவிகளுடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்ததோடு வறுமையை பற்றி வருந்தாமல் கஞ்சியை அமிர்தமாக நினைத்து மகிழ்ந்து உணவு கொண்டு வந்தனர். மாமன் புதல்வர்கள் மூவரும் ஆளிலை பறித்து அதை தைத்து விற்று வாழ்க்கை நடத்தி வந்தனர். ஒரு நாள் அந்த ஊர் அரசன் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது தனது மோதிரத்தை கழற்றி வைத்துவிட்டு குளித்தான். அப்போது ஒரு கருடன் அந்த மோதிரத்தை தூக்கி கொண்டு போய் பார்வதியின் முன்னால் போட்டது. இது அரசனோருடைய மோதிரமாகத்தான் இருக்க வேண்டும், ஏனெனில் அதில் முத்திரை இருந்தது. எனவே இது அரசனுடைய முத்திரை மோதிரமாகத்தான் இருக்க வேண்டும் அதை என்று நினைத்து பார்வதி அதை எவருக்கும் தெரியாமல் தனது முந்தானையில் முடித்து வைத்து கொண்டாள். மோதிரத்தை பறிகொடுத்த அரசன்
அந்த ரத்தின மோதிரத்தை யார் கொண்டு வந்து கொடுக்கின்றார்களோ அவர்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் கொடுக்கப்படும் என்று நாடெங்கும் பறைசாற்றி அறிவித்தான். அவனுடைய அறிவிப்பை அறிந்த பார்வதி மோதிரம் தன்னிடம் இருப்பதை தனது கணவனிடம் தெரிவித்தாள். மேலும், நான் அரசனிடம் பணமோ பொருளோ கேட்கப் போவதில்லை. அப்படி நான் கேட்காததற்கு நீங்களும் வருத்தம் கொள்ளக்கூடாது. அரசனிடம் நான் எது கேட்பதாக இருந்தாலும் அது நமது நன்மைக்காகத்தான் இருக்கும். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றாள். கணவனும் அதற்கு சம்மதித்தான். தனது கணவனுடன் சென்று அரசனை சந்தித்து மோதிரத்தை கொடுத்தாள் பார்வதி. அரசனும் மனம் மகிழ்ந்து, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன் என்றான். அரசே, எனக்கு பணமோ பொன் பொருளோ வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த ஊரில் எந்த ஒரு வீட்டிலும் விளக்கு ஏற்றக்கூடாது. அரண்மனையிலும் கூட விளக்கு ஏற்றக்கூடாது. நான் மட்டும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவேன். இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி வைத்தாலே போதும் என்றாள் பார்வதி. இப்படி ஒரு புதுமையான வேண்டுகோளை முன்வைத்தது அரசருக்கே ஆச்சரியம் தந்தது. அவள் விருப்பப்படியே நடக்கும் என்றார். அந்த வெள்ளிக்கிழமை ஊரில் எவரும் விளக்கேற்றக்கூடாது. அப்படி என் உத்தரவை மீறுபவர்கள் சித்திரவதைக்குள்ளாவார்கள் என்று உத்தரவு பிறப்பித்ததுடன் விழிப்புடன் அதை கண்காணிக்குமாறு தனது காவலர்களுக்கும் உத்தரவு பிறப்பித்தார். ஒரு வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்தது. பார்வதி தனது கணவனையும் மைத்துனர்களையும் அழைத்து, எங்காவது கடன் பெற்றாவது எண்ணெய் வாங்கி வாருங்கள், நமது வீடெங்கும் விளக்கேற்றி வையுங்கள் என்றாள். அவ்வாறே அவர்களும் வீடெங்கும் விளக்கேற்றி வைத்தனர். பிறகு வீட்டு வாசலில் ஒருவரையும் கொள்ளை வாசலில் ஒருவரையும் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். யாராவது உள்ளே நுழைந்தால் திருப்பிச் செல்லாமல் இருந்தால் உள்ளே அனுமதிப்பதாக கூறுங்கள். யாராவது உள்ளே இருந்து வெளியே செல்ல அனுமதி கேட்டால் திரும்ப உள்ளே வராமல் இருந்தால் வழிவிடுவதாக கூறுங்கள் என்று கூறினாள். தனது மதனியார் காரணமாகத்தான் இப்படி சொல்கிறாள் என்பதை உணர்ந்து மைத்துனர்கள் இருவரும் அவ்வாறே முன்வாசலிலும் கொல்லைப்புற வாசலிலும் காவல் இருந்தனர். ஊரே இருட்டில் மூழ்கி கிடக்க அவர்கள் வீட்டில் மட்டும் விளக்கேற்றப்பட்டு ஜெகஜோதியாக ஜொலித்து காணப்பட்டது. அந்தி மறைந்ததும் வெளியே புறப்பட்ட அஷ்டம் லட்சுமிகளும் வீடு வீடாய் அலைந்தும் எந்த வீட்டிலும் விளக்கில்லாமல் போகவே விளக்கு எரியும் பார்வதியின் வீட்டிற்குள் நுழைந்தனர். வீட்டு வாசலில் ஒருவன் காவல் இருப்பதை கண்டதும், நாங்கள் உள்ளே போக வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் எல்லாம் யார் என்று காவல் இருந்த மைத்துனன் கேட்டான். நாங்கள் அஷ்டலட்சுமிகள் என்றனர். அதை கேட்டு மகிழ்ந்த மைத்துனன், உங்களுக்கு உள்ளே போக அனுமதி வேண்டுமானால் நீங்கள் மீண்டும் வெளியே போகக்கூடாது. அப்படி வராமல் இருப்பதாக வாக்களித்தால் வழிவிடுகின்றேன் என்றான். அவ்விதமே உள்ளே சென்றவர்கள் நாங்கள் திரும்பி போவதில்லை என்று கூறி வாக்களித்து உள்ளே சென்றனர். சிறிது நேரத்தில் வீட்டிலிருந்து கொல்லைப்புறம் வழியாக ஒரு பெண் வெளியே போக முயன்றாள். அங்கு காவல் இருந்த மைத்துனனிடம், இனி அரை கணம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது, வழியில் விடு என்று கேட்டாள். வியப்படைந்த அவன், நீ யார் என்று கேட்டான். நான் தான் மூதேவி. எனது தங்கைகள் வந்திருக்கும் இடத்தில் என்னால் இருக்க முடியாது என்றாள். சரி, நீ போவதாக இருந்தால் இந்த வீட்டிற்குள் இனிமேல் திரும்பி வரக்கூடாது. அப்படியானால் உன்னை வெளியில் விடுவேன் என்றான். அவளும் தான் இனி ஒருபோதும் இந்த வீட்டிற்குள் திரும்பி வரப்போவதில்லை என்று வாக்களிக்க மைத்துனன் வழிவிட்டான். மூதேவியும் வெளியேறி போனாள். இதையெல்லாம் பார்த்த பார்வதியின் கணவன் தனது மனைவியின் அறிவை எண்ணி அகமகிழ்ந்தான். லட்சுமிகள் அந்த வீட்டில் குடியேறிவிட்டதால் வீட்டில் எந்த பானையில் கை வைத்தாலும் அரிசி, பருப்பு, காய்கறிகள் என நிறைந்து காட்சியளித்தன. பெட்டிகளிலும் பொன்னும் பொருளும் குவிந்து கிடந்தன. ஒரே இரவில் ஏழை பெண்ணும் அவள் குடும்பமும் பெரும் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள். இப்படியாக ஸ்ரீதேவி வந்துவிட்டால் மூதேவி சென்று விடுவாள், நமது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விடும் என்பதற்காகத்தான் இந்த கதையை நமது பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். எனவே வீடும் நமது அகமும் புறமும் தூய்மையாக கொண்டு அஷ்டலட்சுமிகளையும் வரவழைத்து வழிபடுவோம். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.